சிறப்புரையாளர் ஐயன் கார்த்திகேயன் அவர்களை மேடைக்கு அன்புடன் ஐயன் கார்த்திகேயன் அவர்கள் இன்று பொய் செய்திகளும் வெறுப்பு பதிவுகளும் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கின்றார். ஐயன் கார்த்திகேயன் அவர்கள் தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்வத்தில் இதற்கு இயக்குனர். அவர்கள் தமிழ் ஊடகத்துறையில் முன்னேறி ஃபேக்ட் செக்கராகவும் பக்கச்சார்பற்ற பத்திரிகையாளராகவும் செயல்பட்டு வருகிறார். தமிழ் ஊடகத்துறையில் முதல் முறையாக பொய் செய்திகளின் உண்மை தன்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர தொடங்கப்பட்ட யூர்கான் வலைத்தளத்தில் இணை நிறுவனராகவும் தலைமை ஆசிரியராகவும் இருந்த சிறப்புக்குரியவர் இன்று நம்முடைய பொய் செய்திகளும் வெறுப்பு பதிவுகளும் என்ற தலைப்பில் உரையாற்றுகின்றார். அண்ணால் அவர்களை அனைவரும் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். அவருக்கு ஒரு நினைவு பரிசு தமிழ் மரபு அறக்கட்டளை தலைவர் சுபாஷினி அவர்கள் வழங்குவார். நன்றிமா. திருமதி ஐயன் கார்த்திகேயன் அவர்களை சிறப்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். பேசலாம். கவர்மெண்ட் பிரச்சனை இருந்து எதுவுமே பேச முடியாது. நத்தாதிக்கு ஒரு தம்பி முதல்ல நான் வந்த உடனே மைக் பண்ணிக்காரு ஒன்றுதான் மிஸ் படிப்பேன். நன்றி. நிகழ்வுக்கு நடந்ததுக்கு அதிகமா எழுதுறதோ பேசுறதோ வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் ஒருவருக்கும் புத்தகம் எழுதும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது சில பேர் வந்து எழுதுறத பார்த்தா கொடுமையாகவும் இருக்கும். இங்கே இது சம்மந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் கொஞ்சம் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய புத்தகத்தை எழுதுறது அவ்வளோ ஈஸியானது இல்லை. அதே மாதிரி அதுக்கு ஆதாரத்தோடு எழுதுறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்படின்னா எதனா அப்படி கூகுள்ல இருந்து எடுத்து அப்படி எழுதுற மாதிரி இல்லாம இந்த மாதிரி ஒரு அகராய்வு சம்பந்தமான புத்தகங்கள்லாம் பார்த்தா அதிகமா ஆதாரங்களை கோட் பண்ணி அது ஒண்ணு பொய்யா சித்தரிக்கிறாங்க அப்படின்னா அது ஏன் பொய் அப்படின்னு சொல்லணும்ல. அது வந்து இன்னும் கூடுதல் வேலை. பொய் சொல்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் அப்படின்னு சொல்லி எழுதுலாம். அது உண்மையா இல்லையா கண்டுபிடிச்சு எழுதுறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு பல்வேறு ஆராய்ச்சிகளை அப்படி அழகா கோட் பண்ணி எழுதுறதெல்லாம் பார்த்தேன். அது வந்து விளையாட்டான வேலை இல்லை. அதே மாதிரி அந்த வரலாற்று பயிர் ஒரு புத்தகம் கொடுத்தாங்க. அது பார்த்தா அவங்களுக்கு எவ்வளோ தைரியமா ஒரு வார்த்தைகளை வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்றது அங்க இருந்தா தெரிஞ்சுக்க முடியும். கிட்டத்தா அதுலயே அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எழுத்து. அப்போ அப்படின்ட்டு அது எந்த பாரபட்சமுமே இல்லை. பொய்யன்னு சொல்றதுக்கு நம்ம ஒன்றும் ரொம்ப பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு போல்டான ஒரு எழுத்து இருந்துச்சு. இந்த இடத்துக்கு எனக்கு வந்து பெரிய எக்ஸ்பர்ட்டா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ஆனா எல்லா துறையை பற்றியுமே ஃபேக் நியூஸ் வரும். அதுல நாங்க பார்த்த ஃபேக் நியூஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். நாங்க பேசின விஷயங்களோட சப்ஜெக்டோட ஆழம் வேற. இது ரொம்ப என்னதாகவே பார்க்க முடியுங்கிற அளவுக்கான விஷயங்கள் தான் இங்க ஜாஸ்தியா இருக்கும். இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வாட்ஸ்அப்ல வந்து ஒரு செய்தி தான். இதுல வந்து அந்த மேல இருக்கிறதா கிளைம் வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல ட்விட்டர்லாம் நீங்க என்ன எழுதி போட்டிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய படிக்கட்டு இருக்கு. அப்ப இதுல ஏறதுக்கு எவ்வளவு பெரிய உயரமா ஒரு மனுஷன் இருக்கும் அப்படின்றது கிளைம். இதை போட்டு இலக்கியில விட ராவணன் கோட்டை அப்படின்னு போட்டாங்க. ராவணன் இருந்தா தான் வேற ஒருத்தர் இருக்க முடியும். அதனால ராவணன் எவ்வளவு பலமா இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அப்ப இந்த செய்தியை போட்ட உடனே எல்லாரும் பெரிய படிக்கட்டை ஏறிக்காங்கன்னா தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றும். உண்மை என்னன்னு பார்த்தா அதுலயே அடிசர் இருக்கு. பக்கத்துல பாருங்க ஒரு சின்ன படி இருக்கு. அந்த படியில தான் மனுஷங்க ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து இலங்கையிலே கிடையாது. இது பெருநாட்டை சார்ந்த ஒரு இடம். அதுக்கு வேற வேற பர்பஸ் இருக்கலாம். பக்கத்துல பாருங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறது தெரியும். நடக்கிறதுக்கு அதுக்கான இடம் இருக்கும். சரி, அடுத்த ஒரு விஷயம் இதே கூட
அசலாய்வு, முன்னாடி இருக்கிற ஃபேக்டர்ஸ் வச்சு போடுறது அப்படின்றத பற்றி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கும், நிறைய காமெடியாக தான் இருக்கும். அடுத்தது எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பீமனோட பையன் கடவுள் வந்து தெரியுமா? நிறைய பேருக்கான தெரியும். கல்யாண சமையல் சார்ந்து ஒரு பாட்டெல்லாம் போட்டு அவர் டக்குனு பெருசா பார்ப்ப அப்படி கொஞ்ச நேரத்தில் சின்னதாக இருக்காது, சாப்பாடெல்லாம் காலி பண்ணுவாரு. அந்த மாதிரி அவர் ரொம்ப பெரிய உருவமா இருந்திருக்காரு அப்படின்றத சொல்ற மாதிரி பீமன் மகன் எலும்புக்கூடு. ஆனா கிடைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இடம். அதெல்லாம் வந்து குஜராத்தான் கிடைக்கும், முதல் பக்கம் கிடைச்சா இருக்கு. அப்ப குஜராத்ல கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த நிகழ்ச்சி பார்க்குறாங்க. அது உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வெப்சைட்ல கிராஃபிக் நம்மளோட போட்டி, கிராஃபிக் டிசைன் நம்மளோட போட்டி, அதை கிராஃபிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய உருவம் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனா நமக்கு அதை எப்படி கடத்தப்படுது அப்படின்னா, ஒரு ஏற்கனவே நமக்கு பழக்கப்பட்ட இந்த ஊரில் சொல்லப்பட்ட கடைகளில் இருந்து வழியா அதை நம்ப வைப்பதற்காக ஒரு ஆதாரம் தேவைப்படுது. ஆதாரம் வச்சு புத்தகம் எழுதுறது வேற, புத்தகம் எழுதிட்டு ஆதாரம் எழுதுறது வேற. இது ரெண்டாவது கேட்டகரி. அடுத்து அதை விட பரவாயில்ல, பழைய இலக்கிய பூமியை தோன்றும் போது கிடைச்ச ரெண்டு நேரத்துல கதை கதைக்கு சொல்லி தப்பா போடுறாங்க நினைக்கிறேன். எல்லாமே ஒரே கதை தான். அதை மீன் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து என்னன்னா ஒரு கோயிலுக்கு அவங்க பண்ணிடுறாங்க. எனக்கு என்ன கவலை வருது, கோவிலுக்காக தெரிஞ்சுக்காங்க. 2 நேரத்துல ஒரு காரியம் எடுத்துட்டு போறாங்க, அந்த கோயில ஒரு ரூபாய் வைக்க போறாங்க, அதுக்காக எடுத்து போடுறது. அதான் ஒரு பரப்பு திருப்பி பார்க்கிறாங்க. எனக்கு என்ன கவலை ஆயிடுச்சுன்னா, சில பல 1000 ஆண்டுகளுக்கு நிஜமாவே கோயிலுக்கு போடுறது, அதே ஒன்றாவது தோண்டி எடுத்து அந்த காலத்துல இதெல்லாம் பயன்படுத்திக்காங்க பாத்தீங்களா அப்படிங்கிறத இறுதி வரைக்கும் பதட்டமே. இந்த பதட்டத்தை வந்து என்னால் வெளியே வருவதற்கு ரொம்ப மோசமா இருக்கு. இப்பவே நம்ம காலத்திலேயே இந்த மாதிரி ஒரு காரியம் கவலைப்படுது அப்படின்னா, ஒரு 1000 ஆண்டுகளுக்கு காலத்துக்கு மேல தான் அந்த இன்சூரன்ஸ் மாதிரி வரப்போற கணித பாணிகளுக்கு அதெல்லாம் தெரியவா போயிடுது, சொல்லி விடுவோம் அப்படின்ற மாதிரி தான். அடுத்து இது வந்து அடுத்து ராமர் கோயில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இது வந்து ஜடாயு பறவை அடுத்து இருக்கு. திரும்ப பாத்தீங்கன்னா அது அப்பியர் ஆயிடுச்சு போட்டேன். அது ஒரு வல்ச்சர், இப்படி இருக்கிற ஒரு இனம் தான், ஜடாயுலாம் கிடையாது. அது வந்து ராமர் கோயில் கிடையாது. அடையாளம் தேவையே ஏற்கனவே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கு, செய்தியை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து இதெல்லாம் கொஞ்சம் காமெடியா இருக்கு இல்லையா? சீரியஸ் எல்லாம் ஒண்ணு இல்லை, பாக்குறதுக்கு சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. நம்மளாம் வந்து கலாச்சாரம் பாக்குறோம். பின்னால என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை. ஒரு பழைய கதைகளையும் கட்டு கதைகளையும் புராண கதைகளையும் உண்மைக்கு நிறுத்துவதற்கான வேலைகள் அதான் பார்க்கிறோம். உலகத்துல என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா, யூனிஃபார்மிட்டிக்கும் ஈக்குவாலிட்டிக்கும் உள்ள பிரச்சனை நடக்குது. ஈக்குவாலிட்டி அப்படின்னா எல்லாரும் வேற வேற நிறத்தில் இருப்பாங்க, வேற வேற மொழி பேசுறவங்களா இருப்பாங்க, வேற வேற ஊருக்காரங்களா இருப்பாங்க, வேற வேற மதத்தை தருபவர்களாக இருப்பாங்க, மதமே இல்லாதவர்களாக இருப்பாங்க. இது எல்லாருமே ஒண்ணுதான். ஜெண்டரா இருக்கலாம், ரேஸா இருக்கலாம், மொழியா இருக்கலாம், இவங்க எல்லாரும் ஒண்ணுதான், சமம் தான் அப்படின்னு சொல்றது ஈக்குவாலிட்டி. யூனிஃபார்மிட்டிங்கிறது வந்து மதத்தால் ஒன்று கொள்வோம் அல்லது வந்து மொழியால் ஒன்று கொள்வோம் அப்படின்னா எனக்கு புரியல. எப்படி மொழியால் ஒன்று கொள்வது? நான் பேசுற மொழிய நீங்க பேசுற மொழி வேற, இப்படி மொழியால் ஒன்று கொள்ளணும்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் பேசுற மொழி நீங்க இருக்கோ அப்படி ஒன்று பண்ணிடுவாங்க. தீசாத்தனமான முதலாளிக்காங்க. நான் பேசுறது மொழி இருந்து நீங்க எல்லாரும் பேசிட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரே மொழி பேசலாம் அப்படின்றது யூனிஃபார்மிட்டி. அப்ப என்னுடைய தன்மை வேற, உங்க தன்மை வேற, இன்னொரு நண்பருடைய தன்மை வேற, அவர் ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு ஒரு பழக்க வழக்கம் கலாச்சாரம் இருந்தாலும் அவரெல்லாம் வந்து அப்படியே நான் இருக்கிறேன், அவர் அப்படியே இருக்கட்டும், நான் இப்படி இருக்கேன், எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்றது ஈக்குவாலிட்டி. அப்படிலாம் கிடையாது, ஒரு டைப்பா அப்படி ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அது சொல்றது யூனிஃபார்மிட்டியை வந்து கொண்டு வர்றது தான். இந்த யூனிட்டி, இந்த யூனிஃபார்மிட்டிக்கும் ஈக்குவாலிட்டிக்கும் இருக்கிற சிக்கல் எங்க இருந்து வருது அப்படின்னா, ரொம்ப காலமா இந்த நெத்திகள் கதையெல்லாம் நம்ம நம்பிட்டு தான் இருக்கோம்.
படம் எடுத்தாலும் தான் வந்துச்சு, நாடகம் எடுத்தாலும் தான் வந்துச்சு. நமக்கு என்டர்டைன்மெண்ட்ங்கிறது அதான். அதை பார்த்தா வளர்க்கணும். இப்ப காலத்துக்கு வந்து சொர்க்கம் இருக்கா, என்ன செடி இருக்கான்ற கவலையிலே நான் வந்தேன். எதுக்கு எடுத்தாலும் வீட்டுல ஏதாவது சின்ன விளையாடாத நேரம்னாக்க என்ன செடி வளர்ப்பாங்க அப்படின்னு நான் பயத்தை வளர்ப்பாங்க. அப்படி ஒரு மித்த வந்து ஒரு குழந்தையா இருக்கிற சொல்லி கொடுத்தே வரணும்னா அந்த குழந்தையோட அறிவியல் சிந்தனை என்னவா இருக்கும்? அதாவது சிந்திக்க முடியுமா? எல்லாரும் 24 நாள் இது மாதிரி ஏதாவது கதைகளா இருக்கும். இந்த கதைகளுக்குள்ளேயே தான் நம்முடைய சிந்தனை வந்து வந்துட்டே இருக்கும். நான் வந்து அடுத்து எவால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம ஊர்ல இன்னொரு பிரச்சனை இருக்கு. பிசிக்கல் பாசிட்டிவ்லயே வந்து ஒரு பாசிசத்தின் வளர்ப்பதற்கான கருவி அப்படின்னு உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பாசிஸ்டுகளாலும் சொல்லப்படுது. முசோலினி சொல்றாரு, கட்டுக்கதைகளை நாம் நிறைய உருவாக்கிறோம். இந்த கட்டுக்கதைகள் தான் நம்ம நாடு. இந்த கட்டுக்கதைகள் தான் நம்ம நாட்டின் பெருமை. முசோலினி சொல்றாரு, இந்த கட்டுக்கதைகள் உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நெட்டிக்கல் ஸ்டோரிஸ் வந்து உண்மையா இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆனா இத உண்மை போல மாற்றுவதற்கான வேலை செய்யணும். அதுக்கு எல்லாத்தையும் பார்க்கணும். இந்த கட்டுக்கதை புராண கதைகள் அப்படின்னு பழம்பெருமை இதெல்லாம் உருவாக்குவதற்கான நோக்கம் என்னன்னா, இதே டோன்ல நாசி பத்திரிகைகள் இருக்கு. இவங்க எல்லாருக்கும் இந்த பாசிச மனப்பான்மை உள்ளவர்கள் எல்லாருமே ஒரு பழம்பெருமை தேவைப்படும். அந்த காலத்துல நாங்க நல்லா இருந்தோம், இப்ப நாங்க நல்லா இருக்கோம். இந்த டோன் வந்து நீங்க நிறைய பேசுறது அந்த காலத்துல நாங்க நல்லா இருக்கோம். இப்ப நமக்கு வாட்ஸ்அப்ல வர செய்தி, இந்த காமெடியோட செய்தியிலே அப்படின்னு சேர்த்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன் படிக்கும். என்ன இப்ப என்ன சொல்லுவாங்க வாட்ஸ்அப்ல, முன்னோர்கள் முட்டாள்கள். ரொம்ப காலமாக போகிற எல்லா மேடைகளையும் இதை சொல்லி கேட்டுட்டே இருக்கேன். முன்னோர்கள் முட்டாள் இல்லைன்னா நீங்க கூட யாரு? முன்னோர் முட்டாள் இல்லைன்னா நம்ம கூட யாரு? அப்ப அதானே அதை வந்து நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் எவ்வாறு ஆகும்ல, வளரும்ல, வளரவே வளராது, நாங்கெல்லாம் வந்து தேர்ந்துட்டே இருப்போம் அப்படின்னு நாமளே கட்டியம் கூறுவதுங்கிறது எப்படி தெரியாது. இப்ப பழங்கால பெருமை நான் வந்து இப்படி கேட்டுட்டே இருப்போம். நான் ஒரு நாள் சொன்னேன், முன்னோர்களாம் சொன்னாங்க அப்படிதான். ஆமா, நம்ம முன்னோர்கள் தான் என்ன செஞ்சாங்கன்னு சொல்றேன். அதெல்லாம் வந்து நீங்க இப்ப பண்றது இல்லை. ஆனா நீங்க பெட்டரான சொசைட்டி நான் நம்புறேன். ஆனா முன்னோர்கள் பண்றதெல்லாம் சரி நீங்க சொன்னீங்க. நான் சில விஷயங்களை லிஸ்ட் பண்றேன் அப்படின்னு லிஸ்ட் பண்ணேன். அதை இப்ப உண்மையிலேயே சொல்றேன். நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, குழந்தையை திருமணம் பண்ணிட்டு இருந்தாங்க. 1 வயசு குழந்தையை விதவையாக்கி அந்த விதவையானவங்க அதோட உடல் பண்ணாங்க. அந்த குழந்தைக்கு வந்து இன்னும் அது குழந்தையே தெரியாது, அதுக்கு வந்து ஒரு கல்யாணம்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது. அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி அவங்க ஊருக்கு அடிச்சுட்டாரு. அது இன்னொரு குழந்தை செத்த உடனே அதுக்கு பிறகு அந்த குழந்தைய அவங்கன்னு சொல்லிடுவாங்க. 3 நாள் மட்டையெல்லாம் போட்டு ஊருக்கு வச்சுவாங்க. யார 1 வயசு பிள்ளைய யாரு இருக்கலாம்? முன்னோர்கள் தானே. அடுத்து அந்த குழந்தையை கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ண மறு திருமணமே வாய்ப்பு இல்லை. மறு திருமணம் வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்த யாரு? டைவர்ஸ்ங்கிற ஆப்ஷனே கிடையாது, மறு திருமணமே கிடையாது. அப்படின்லாம் வச்சிருந்தது யாரு? ரைட்டு, வீட்டுக்காரர் இறந்தாரு. அப்புறம் என்ன பண்ணீங்க? அவங்கள நீங்க சேர்த்து ஜாலியா டீக்கு கொடுத்துங்க, வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதான் இருந்தாங்க. என்ன பண்ணாரா யாரு? நம்ம முன்னோர்கள் தான். பெண்களுக்கு சொத்து உரிமை இருந்துச்சா? கிடையாது. நோ அப்படின்னா இருந்துச்சு இல்லையா? அதெல்லாம் பண்ணது யாரு? இவ்வளவு சேட்டை பண்ணிட்டு நம்ம ஒரு பெரிய மனிதர் இருக்காரு. அந்த பெரிய மனிதர் பேர நான் சொல்லாம சொல்ல போறேன். நீங்க கூகுள்ல தேடுறதுக்கான ஒரு ஹோம்வொர்க் நினைச்சீங்க. எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு தெரியாத நினைக்கிறேன். குழந்தை திருமணத்து வயதை வந்து பிரிட்டிஷ்காரர்கள் ஏற்றிடுறாங்க. எவ்வளவு ஏற்றுறாங்க அப்படின்னா 10 வயசுல இருந்து 12 வயசா ஏற்றிடுறாங்க. ஏற்கனவே நம்ம இந்த சுதந்திர போராட்டத்துலாம் போராடிய மிகப்பெரிய ஒரு மனிதர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இது எங்க கலாச்சாரம் அப்படின்னு. எங்க கலாச்சாரத்துல நிறைய நீயா இருக்கு. 10 வயசுல இருந்து குழந்தை திருமண வயது 12ஆ உயர்த்துறது யாரு? இந்த முன்னோர் யாரு? இப்ப நான் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி விசுவலிக்கணுமா, இல்ல முன்னோர்கள் எல்லாம் அப்படின்ற கேட்டகரி யோசிக்கணுமா? இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த பொய்,
பாசிசம், அதற்கு பின்னால இருக்கிற இன்னொரு கருவி என்னன்னா அது எல்லாமே ஒரே பேட்டர்ன் இருக்கும். அது எல்லாமே பெண்களுக்கு எதிராக இருக்கும். இது வந்து பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த வெட்டிகல் ஸ்டோரிஸும் அப்படியே இந்த பெண்களுக்கு எதிராக இருக்கிறதும் ஒன்னாவே இருக்கும். வெட்டிகல் ஸ்டோரிஸ் எல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. அது ஏதாவது ஒரு பொண்ணை கூட பாடப்படுத்தி அந்த ஒரு வாட்டி சொன்னேன்னு இருந்தோம். இவங்க கூட கேம்ஸ் விளையாடிட்டு அந்த கேம்ஸோடைய பின்விளைவா அந்த பொண்ணோட சேலையை பிடிச்சி விட்டுருவாங்க. அம்பாட்டி சொன்னேன்னு தான் இருக்கு. உங்க கேம்ஸுக்கு எனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கிடையாது. இப்படிதான் வந்து இயங்கும். இப்ப யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொய்க்கு பின்னாலும் ஒரு தீவிர மனப்பான்மையை கொண்டு சேர்ப்பதற்கான வேலை நடந்துகிட்டே இருக்கு. இந்த தீவிர மனப்பான்மையை கொண்டு சேர்க்கணும்னா அவங்களுக்கு வந்து பொய் தேவை. அந்த பொய்க்கு பின்னால ஒரு அழுத்தமான ஒரு பழங்கதை தேவை. பழங்கதையில நம்பப்பட வைக்கலாம். இதே போல இன்னொரு பெரிய விஷயம் இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த கோவில்லாம் தேவதாசி மையம் இருந்தது. அது அந்த பெண்களை வந்து பாலியல் ரீதியாக பயன்படுத்துகிற ஒரு மோசமான போக்கு இருந்துச்சு. அவங்களுக்கு பெரிய ஃபேமிலி இருக்காது. அதுக்காக முத்துலட்சுமி ரெட்டி உள்ளிட்டவர்கள் பயங்கரமா கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்டு இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லும்போது இன்னொரு பெரிய மனிதர் அவர் டைப் கூகுள்ல பேசி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்துவிக கலாச்சாரம் சொல்றாரு. அப்ப ஒவ்வொரு தடவையும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். என் பேருக்காரர்களே நான் பேசி பார்த்து மூத்தவர்கள் அறிவை குறைத்து பயன்படுற மாதிரி சத்தியம் முதல் கண்டிப்பா கண்டிப்பா சத்தியமூர்த்தி எல்லாருக்கும் தெரியும் சார். ஒரு ஒரு இடத்துல இருக்க அந்த இடத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. எனக்கு நான் இங்கே அரசு பணியில இருக்கேன். அதை வந்து நான் ரொம்ப வயலேட் பண்ண விரும்பல. அவங்க ஒரு சட்டத்தை வச்சிருக்காங்க, அதே மாதிரி இருக்குல்ல. ஏன்னா அதுல வசையாராவே இருந்துக்கணும். வெளியில இருந்து கற்றுதாக எனக்கு முக்கியமான வச்சிருக்கணும். அதான் அது தெரியாமல் இல்லை. நான் வந்து உண்மையாவே ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி என்ன பண்ணேன் அப்படின்னா நானே இந்த பேர் அது வந்து ஏன் நடந்துச்சு அப்படின்றத தேடி படிக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது நமக்கு ஒரு அழுத்தமான சுதந்திர போராட்டத்தை தேடி படிச்சிட்டீங்கன்னா அது பிறகு அந்த மனுஷனை பத்தி எங்க எது இருந்தாலும் உங்களுக்கு நினைவு. நான் சொல்லிட்டு போனா நீங்க மறந்துடுவீங்க. இப்படிதான் பண்ணீங்களாப்பா அப்படின்னு. இந்த முன்னோர்களுக்கு இருந்து நம்ம எது பண்ணணும்னா அந்த தவறான சிந்தனைகளை, தப்பான ஒரு போக்க, பிற்போக்கு கருத்துக்களோட சொல்லி வரணும். இப்ப சொல்றது எல்லாமே வாங்க பின்னோக்கி போகணும்னு கூப்பிடுறாங்க. வேணாம் அப்படின்னு. இப்ப நீங்க எதை நோக்கி எங்களை கூட்டிட்டு போடுறீங்க? நீங்க பண்ண தவறான விஷயத்தெல்லாம் தட்டி தட்டி கேள்வி கேட்டு உடைச்சு முன்னாடி நான் போயிட்டு இருக்கோம். அதை உடைச்சு போனதுனாலதான் நீங்க இவ்வளவு டெவலப்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டை பற்றி தனியாக நம்ம ஏன் பேச முடியுது? எதை அளவுகளா வைக்கிறது? இந்த லிபரல் தாட்ஸ் வந்ததுனாலதான். லிபரல் தாட்ஸ் வந்ததுனாலதான் கன்சர்வேட்டிவ் எதிராக நம்மளுடைய மனநிலை மாறினாலதான் நம்ம வளர்ந்துருக்கோம். இல்லைன்னா என்ன இருக்கும்? ட்ரெடிஷன் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன ட்ரெடிஷன் கலாச்சாரம் இடத்துல வந்திருக்கோம். மிக மோசமான மனிதர்களாக நம்மளை வந்து பத்திரப்படுது. கலாச்சாரங்கிற பேரால் நீங்கள் எதை கொண்டு வருகிறீர்கள் ரொம்ப முக்கியமானது. அப்ப நம்மளுடைய பழம்பெருமையின் மூலமாக நீங்க எதை கொண்டு வர முயற்சி பண்றீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படின்னு சொல்றதுனால மன்னர் பெருமை வந்தது. அங்கெல்லாம் அந்த காலத்துல எவ்வளவு பெரிய மன்னர் தெரியுமா அப்படின்றாங்க. இதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயம். சொல்றது ஜாலியா இருக்கும். யோசிச்சு பாருங்க, எங்க தாத்தாலாம் அந்த காலத்துல வந்து அந்த கோட்டையெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது நல்லா இருக்கும். கோட்டை இருந்துச்சு, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு அப்படின்லாம் நம்ம சொல்றதுக்கு ஜாலியா இருக்கும். நான் உண்மையை யோசிச்சு பாருங்க, நம்ம தாத்தா அப்படின்னு முன்னாடி எடுத்துட்டே போவோம். நமக்கு அப்பா, அப்பாவோட அப்பா அப்படின்னு பேக் வெளியே இருக்கும். அந்த மன்னர் வாழ்ந்த காலத்துக்கு போறோம். சரியா? அந்த தாத்தா நம்ம மன்னர் இருந்து நம்ம தாத்தாவா இருக்காரு. நம்ம தாத்தா என்னவா இருந்திருப்பாரு? ஒரே ஜாதிக்காரர். அதான் சொல்றாங்க, இந்த மன்னர் வந்து ஒரு மன்னருக்கு எல்லா ஜாதிக்காரனும் போஸ்ட் அடிக்கிறதுக்காக இருந்தாரு. ஊரை சுத்தி இருந்தீங்கன்னா ஒரு தடவை ஒரு ஜாதியா இருந்தாரு, அடுத்தது முன்னாடி ஒரு ஜாதியா இருந்தாரு, பின்னாடி ஒரு ஜாதியா இருந்தாரு. அப்படி வேற கணக்கு. யோசிச்சு பாருங்க, அதே ஜாதிக்காரன் மன்னனே வச்சுக்கங்க. அப்படியே பின்னாடியே போறோம். அப்படின்னா நம்ம தாத்தா இருக்காரு, நிஜமாவே நம்ம கிராண்ட்ல இருந்தாரு. அவர் அந்த மன்னரை பாக்குறாரு. மன்னருக்கு நிறைய மனைவிகள் இருந்தாங்க, நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. அந்த ஜாதியில இருக்கிற ஒரு மணி பேர் 50 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் அவருக்காக தான் இருக்க மாட்டோம். கரெக்டா? இப்ப நம்ம தாத்தா போறாரு, நம்ம மன்னர் எடுத்து வர்றாரு. ரெண்டு பேரும் ஒரே ஜாதி, ஈக்குவல் ஜாதி.
என்ன பண்ணுவாரு நம்ம தாத்தா போய் இருபது போய் அவபார் ஒரே ஜாதி அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படி கேட்க முடியுமா? 3 அடியிலே படிப்பாங்க அங்கே தான் அப்படின்னு. அடுத்து கையை குத்து வாயை குத்து முடிஞ்சுக்கோ தரையில் படு அப்படின்னு ஒரு 100 அடிக்கு மேலே காலில் வந்துருப்பார்ல. இப்ப யாரை கொண்டாடுறீங்க? உங்க தாத்தாவை காலில் விழ வைத்த, உங்க தாத்தாவை அவமதித்த ஒரு மனுஷனை என் தாத்தா சொல்லி கொண்டாடிருக்கீங்க. பாட்டை வைக்க கேட்ட சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. அவங்க யார்ட்ட எங்க மாட்டாருன்னா எப்படி சாத்தியமே இல்லை. நம்ம எவால்வா இருக்கணும்ன்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். பின்னாடி இருந்தோம்னா நம்ம தப்பான காரியத்தை தயார் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள நம்ம பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி மேல கேள்வி இருக்கு அப்படின்னா காலராவால் செத்து கொண்டிருந்த ஊதானது காலரா அப்படின்ற வியாதிக்கா நீங்க பழைய படமா கொஞ்சம் பழைய படமா பாத்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சிருக்கும். காலராவால் அப்படியே ஊரே காலி விட்டு போவாங்க, ஊரே இறந்து சின்ன மருந்து தான் அதை மாத்துது. மாட்டோம் நீ எப்போ தான் கொரோனா லீவ் அப்படிங்க அப்படின்ற இடத்துக்கு நகர்றது டெக்னாலஜி சயின்ஸ் வந்து ஒட்டுமொத்தமாக புறந்தது. போலியோ என் வயதுக்காரர்கள் போலியோக்காரர்கள் நிறைய அட்டாக். எங்க வீட்லயே 2 பேர் இருந்தாங்க போலியோவால அட்டாக் ஆனாங்க. அடுத்த தலைமுறை வந்துருச்சு போலியோவால இருக்கிறதுக்காக. எதை நோக்கி நம்ம நகர்த்துறோம் அப்படின்னா மொத்தம் ஒட்டுமொத்தம் பதில். அதுல சிக்கல் இருக்கும். சயின்ஸ் இருக்கும், நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? நம்பிக்கைங்கிறது வந்து அவ்வளவுதான், நீ நம்பு, நான் சொல்ற நீ நம்பு, இதான் கலாச்சாரம், இதான் பெருமை, நீ நம்பிதான் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது கலாச்சாரம். கலாச்சாரம் தன்னை முரண்படாது. அப்படித்தாங்க நாங்க நீ அப்படி பச்சை பிள்ளை குழந்தை திருமணம் பண்றீங்க அது எங்க கலாச்சாரம். என்ன தேவதாசி முறையில சொல்றீங்க அது எங்க கலாச்சாரம், அதெல்லாம் நாங்க மாத்திக்க முடியாது அப்படின்னு சண்டை போடுற ஒரு பழக்கம். ஆனா அறிவியல் அப்படி கிடையாது. அறிவியல் நீங்க சண்டை விட்டே இருக்கணும். ஒரு ரிசர்ச் பேப்பர்னா அந்த ரிசர்ச் பேப்பர் மேல இன்னொரு ரிசர்ச் பேப்பர் வைக்கலாம். இல்லப்பா நீ சொன்னதை விட ஒரு டெக்னாலஜி மாறிடுச்சு, இது வேலையாச்சு, இந்த மருந்து சிக்கல் இருக்கு, இந்த மருந்தால வந்து ஆபத்து இருக்கு, அதை நீ மாத்திதான் ஆகணும் அப்படின்னு நீ கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு. எந்த கண்டுபிடிப்பையும் நீ உடம்பு முடியும். கார்பன் எமிஷன் இருக்கா உள்ளிடும் யாருன்னா கார்பன் எமிஷன் நாமளா கண்டுபிடிச்சோம். கார்பன் எமிஷன்னால வர்ற பாதிப்பை யார் கண்டுபிடிச்சா? அது இன்னொரு சயின்ஸ் தான் கண்டுபிடிச்சாரு. ஆதாரப்பூர்வமா கண்டுபிடிச்சது யாரு? ஆதாரப்பூர்வமா நிறுவுவது யாரு? முரண்படுவது யாரு? அறிவியலுக்கு ஒரு தன்மை இருக்கிறது, தன்னை முரண்படும். அப்படிதான் நம்மளும் இருக்கணும். நான் செய்கிற தவறை நான் அப்படித்தாங்க அப்படின்னு சொல்லாம மாத்திக்கிட்டா நான் வந்து பெரிய மனுஷன். கரெக்டா? இல்ல நான் சொல்றதான் சரின்னு சொன்னா நான் இருந்த இடத்துல இருப்பேன். மனுஷனுடைய எவால்விங் அப்படின்ற ஒரு இதுக்கு முன்னால் இருக்கிறது அதான் தப்ப சரி பண்ணுவதற்கான ஒரு முயற்சி. போன தலைமுறையோட இந்த தலைமுறை ஸ்மார்ட்டாகுன்னா தான் தவறை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த தலைமுறைக்கு அதை மாத்தலாம். இன்னமும் எங்களோட நல்ல மனுஷனாவு, எங்களோட அறிவாளியாகு, எங்களோட வந்து முற்போக்காக இரு. முற்போக்குனா வந்து நீங்க பேட்மேன் மாதிரி நிறைய பார்வைகள் கரெக்டா? அப்படித்தான் எழுதுறாங்க. எழுதுற யாருக்கும் முற்போக்குனாவும் என்ன தெரியல, முற்போக்குனாவும் என்ன தெரியல, அந்த காலத்துல என்ன நடந்துன்னு தெரியல, இப்ப என்ன நடக்குன்னு தெரியல. பகுத்தறிவுதான் அறிவு. நான் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்கேன், அறிவுனா என்ன? எனக்கு புத்தக வாசிக்க தெரியும், உடனே அறிவு முடிவு பண்ண முடியுமா? 10 புக்கு சிந்து சமவெளியை பற்றி தவறான இல்லாத நதிகளை இருக்குன்னு சொல்ற புத்தகமா படிச்சேன்னா என் அறிவு ஆகும். வாசித்தல் அறிவா, பகுத்தறிதல் அறிவா? இது சரியா தப்பான்னு பிரிச்சு பார்க்கறது அறிவு. அப்ப எனக்கு பகுத்து ஆயத்து தெரிகிறதுக்கு பயன்பட்டாதான் அதுக்கு அறிவே. அப்ப அறிவு என்றால் அது பகுத்தறிவு தான். பகுத்தறிவுமே இல்லைன்னா அதுக்கு அறிவே இல்லை. அது வாசிப்பு. அந்த வாசிப்பு உங்களுக்கு எதமா பண்ணலாம். நீங்க தப்பான செய்திகளை செய்தி படிச்சுட்டே இருப்பீங்க, வெறுப்பு பிரசாரத்தை படிச்சுட்டே இருப்பீங்கன்னா நீங்க என்ன ஆவீங்க? வெறுப்பு பிரசாரத்தை கன்சியூம் பண்ணி மோசமான மனிதன் ஆகிருக்கீங்க. பொய்யான விஷயங்களை நம்பக்கூடிய இந்த வார்த்தா புலத்தெல்லாம் பார்த்து நான் கதையெல்லாம் வந்து பாரு அந்த காலத்திலேயே இருக்கு, இவ்வளவு பெரிய மனுஷன் இருக்கான்னு ஏதாவது உங்க கதை பேசிட்டு இருந்தா அது என்ன அறிவு இருக்கு? சக மனுஷனை வெறுப்பதற்கான ஒரு வேலையும் நெட்வொர்க் தான் நடந்தது. ஒரு மனுஷனை தப்பா பேசுறது அப்படின்றது நடந்தது. ரிலிஜன் ரீதியாக, மொழி ரீதியாக ஒரு விஷயம் வந்து அழுத்தி நம்ம ஏதாவது அந்த விஷயங்களை பேசுறோம். குமரி கண்ணம் ஒரு டாபிக், அதுல வந்து சில ஆதாரங்கள் எனக்கு ஒரு மறுப்பு கருது நான் சொல்றேன். நான் அடுத்த நிமிஷம் கமெண்ட்ல தமிழ் கிடையாது கிடையாது அப்படின்னு ரிசல்ட் எல்லாம் வந்து
ஜீன் டெஸ்ட், டிஎன்ஏ டெஸ்ட் இதெல்லாம் வந்து ஒன்லி யூடியூப்ல தான். அப்படி ரொம்ப சிம்பிள். இது நான் ஒரே ஒரு வார்த்தையை முடிக்கலாம். எங்களுக்கு எதிராக பேசலாம், நீ எங்க போயிட்டாரு, எங்களுக்கு ஆதரவா பேசலாம், நீங்க போயிட்டு அவ்வளவுதான். அப்படியாவது டிக்ளேர் பண்ணாங்கன்னா ஒரு முடிவு தந்தலாம். இது இது வந்து இது எல்லாமே இந்த வெறுப்புக்கு உட்பட்டு இது வந்து உலகளாவிய வெறுப்பு பிரச்சாரம் வந்து இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகம் முழுக்க உலகம் முழுக்க ஆன்டி இமிகிரண்டா இருக்கு, ஆன்டி டெமோக்ராட்டிக்கா இருக்கு. வெளியூர்ல வந்து பந்தயம் பண்ணிருந்தா அவன் வந்து எதிர்க்கிறான். தமிழ்நாட்டுல ஒருத்தர் அமெரிக்கா போராட்டீங்க, அங்க ட்ரம்ப் வந்து நம்ம திட்டாரு, இமிகிரண்ட்ஸ் ஆர் டாக்ஸ் அனிமல்ஸ் பேசிக்காரு. இமிகிரண்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ் ரெஃபர் பண்ணிருக்காரு. தமிழ்நாட்டுல ஒரு தமிழர் போறாரு, அமெரிக்கா போறாரு, அங்க ஒரு அழைச்சு போறாங்க, வீட்டுக்கு லெட்டர் போறாங்க, நீங்க அமெரிக்கால இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்னோட பெட்ரோல் இருந்துக்கலாம். என்ன லெட்டர் போட்டாங்கன்னா, எலெக்ஷன் டைம்ல குடும்பம் உங்களுக்கு நீங்க இருக்கக்கூடாது, நீங்க இருந்தாலும் அவ்வளவுதான் அப்படி லெட்டர் போட்டாங்க. குழந்தையோடு இருக்கிறவர்கள் அங்க துப்பாக்கி கலாச்சாரம் ஜாஸ்தி, அங்க துப்பாக்கி அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும். அதே தமிழர் இங்க இருக்காரு, நீங்க நம்ம ஊருக்கு ஒரு பக்கம் பிள்ளைங்க ஒரு நாட்டிலே வர்றாரு, நீங்க நீங்க வேலை வாய்ப்புலாம் எடுத்துட்டாங்க, நீங்கலாம் இங்க வர்றதா கிரைம் பண்றதா இதே தான் வளர்ந்துருக்காங்க. வேறு மாநிலத்துக்கு போனா நம்ம வீட்டு என்ன பார்வை இருக்கோ, வேறு நாட்டுக்கு போனா நம்ம வீட்டு என்ன பார்வை இருக்கோ, ஆன்டி இமிகிரண்ட்ங்கிற மைண்ட் செட் வந்து ஒரு குளோபல் மைண்ட். அதுக்காக நம்ம வேலைக்கு பார்க்க முடியுமா, வசதி வாய்ப்பு பெருக்காக்க முடியுமா? நம்ம ஊரோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு நிறைய பேர் தெரியுது. இங்க விவசாய கூலிகளுடைய சம்பளம் இல்லை, அது பிற மாநிலத்துல அதிகமா இருக்கணும் கம்மியா இருக்கணும், சம்பளம் அதிகமா இருக்கணும் கம்மியா இருக்கணும், அதிகமா தான் இருக்குமா? உங்க நீங்களாம் விவசாயிகள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, விவசாயம் பண்ண முடியல, சம்பளம் வளர்ந்து சொல்லி பேசிட்டு போறீங்களா, சம்பளம் கூட கொடுங்கன்னு கேட்கீங்க. சம்பளம் கூட கொடுக்கறது நியாயம். ஒரு மனுஷன் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்க்கறான், வயக்காட்டுல இருந்து கஷ்டப்படுறான், அவனுக்கு அதிகமான கூலி வரும்ல, அவனுக்கு அடுத்தடுத்து அவனுடைய வாழ்வியலை வந்து உயர்ந்திருக்கணும்ல, அந்த சம்பளம் உயர்வாக ஒரு விஷயம் கொடுத்தா தப்பு. விவசாயம் கஞ்சி ஊத்தான் விவசாயம் பண்ணீங்களா, வெறும் கஞ்சி ஊத்தான் சாப்பிட்டு வேலை வந்துருந்தீங்களா, இந்த திடீர்னு சம்பளம் தான் கேட்கறீங்க பேட் பாய் அப்படின்னாங்க. அப்ப இது ஒரு முதலாளித்துவ சிந்தனையில இருந்து வருது. குறைந்தபட்சம் ஒரு 400 ரூபா கூட இல்லைன்னா எப்படி ஒரு மனுஷன் வாங்கணும் ஒரு நாள் வேலைக்கு? அங்க இருந்துதான் இந்த பார்க்க நிறைய விஷயங்கள் வந்து எப்படி இருக்குன்னா, அப்ப நம்ம ஊர்ல கூலி வந்து அதிகமா இருக்கு. நம்மால வந்து 50% வந்து ஜிஇஆ இருக்கு, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 50% இருக்கு. அப்படின்னா என்னன்னா 100 பேர் வந்து 12th படிக்கிறாங்கன்னா 50 பேர் வந்து யூஜி படிக்கிறான், படிக்க போயிடும், காலேஜ் போயிடும். அப்ப காலேஜ் முடிச்சோடனே அவன் வந்து இந்த மாதிரி வேறு வேலையை செய்வது இல்லை, ஒரு ஒயிட் காலர் ஜாப் நோக்கி நகர்றோம். அப்ப நம்ம லேபர் போர்ஸ் என்ன ஆகும், நம்ம வேலை இருக்கு, கட்டணம் கட்டணும், கட்டணம் கட்ட காலேஜ் முடிச்சு போய் வேலை செய்யறது இல்லை. எங்கேயாவது 1-2 நடந்துச்சுன்னா அதை நம்ம நியூஸ் ஆகிக்கிறோம், அதை ஆகிக்கிறோம். யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம வந்து பெட்டரா படிக்கிறோம், 50% வந்து காலேஜ் முடிக்கிறாங்கன்னா 50% லேபர் போர்ஸ் வந்து ஒயிட் காலர் ஜாப் நோக்கி நகருது. அப்ப நம்ம லேபர் போர்ஸ் என்ன ஆகும், நம்ம ஊர்ல ஜனத்தொகை என்ன, நம்ம ஊர்ல ஜனத்தொகை இளைஞர்களுடைய நம்பர்ஸ்னா குறைஞ்சிது, இளைஞர்கள் குறையுது. ஏன் குறையுது? குடும்ப கட்டுப்பாடு சொல்லி சொல்லும்போது ஒரு கேட்டு பெண்கள் வந்து தொடர்ந்து குழந்தைகளுக்கு கல்விகளாம் நம்ம பார்க்கல. நான் வந்து ஒரு அளவான குடும்பமாக இருந்தா அதிகமா செலவு பண்ண முடியும். 10 பேர் எடுத்து சம்பாதிச்சா 10 பேர் கொஞ்சம் கொஞ்சம் தான் செலவு பண்ண முடியும். 2 பேர் எடுத்து சம்பாதிச்சா 2 பேருக்கு ஈக்குவலா இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை பெட்டரா இருக்கும், நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு என்னாச்சு, நம்மளுடைய இளைஞர்களுக்கு அப்படி இருக்கிற இளைஞர்கள் என்னன்னாங்க ஸ்பீடாக படிச்சு ஒயிட் காலர் நல்லா இருந்தாங்க. அப்ப நமக்கு கூலி வேலை பத்தி யார் இருப்பா, தேவைக்கு யார் இருப்பா? எந்த மாநிலத்தவர்கள் இன்னும் கல்வி இருக்கிறலையோ, எந்த மாநிலத்தவர்களுக்கு பாப்புலேஷன் கண்ட்ரோல்ங்கிற ஒரு சிந்தனை வரலையோ, அந்த கண்ட்ரோல் வராத ஆட்கள் அதிக லேபர் ஃபோர்ஸ் இருக்கும். படிக்காத மாநிலத்துல இருந்து அவங்க வருவாங்க, அவ்வளவுதான். எப்படி உன் வேலையை நான் தூக்கி அந்த நாட்டு நீதிக்கு சொல்ல முடியும்? என் வேலையை எப்படி இன்னொரு நாட்டு தூக்குவாரு? ஒரு தமிழரோட வேலை எப்படி போகும்? இதுதான் வந்து விஷயமே. நாம வேற இடத்துக்கு போறோம் அப்படின்னா நமக்கு இதேதான் பார்க்கலாம். அந்த ஊர்ல போய் அமெரிக்கா போனா என்ன, அமெரிக்கா நம்ம சாப்பிட எழுதுறாங்க, அந்த வரத்துல அவங்க வாழ்க்கையை வாழ்கிறார்கள். நம்ம வாழ்க்கையை பணம் சேர்ப்பதற்காக சேமிப்பாக அப்படி யோசிக்கிறோம். அதனால நம்ம படிப்புக்கான முக்கியத்துவம் வேறாக இருக்குது, அவர்களுக்கு வேறாக இருக்குது. அவ்வளவுதானே. இதெல்லாம் புரிஞ்சுக்கலன்னா நாம வந்து என்ன வாங்கணும்னா, நாம் வந்து நம்மளுடைய நோக்கம் மக்கள் மனிதனை நேசிப்பதற்காக
பிரதர் பண்றாரு, 10 மரண்டாக்காதுன்றாரு. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? நான் மெதுவா மாத்திக்கிறோம் சொல்ல முடியாது. ஒரு கேள்வி வரும், எதிர்ப்பு வரும், சண்டை வரும், ரெவல்யூஷன் வரும். அந்த ரெவல்யூஷன் தான் மாற்றப்படுறது. அப்படி இல்லைன்னா கேள்வி கேட்கலன்னா சமூகத்தில் இந்த கலாச்சாரத்துக்கு எதிரான கேள்விகளை வைக்காமல் போயிருந்தா, அவர் இருந்தா பார்வையை இன்னமும் பெண்களை சமாதானம் நடத்த தெரியலன்னா ஒரு விளையாட்டுக்காரர் உங்களை பார்த்தா சொல்லுவார், ஈக்குவலா நடத்த மாட்டீங்க பெண்களை அப்படின்னா சொல்லுவார். உலகமும் அந்த கூறுகள் இருக்கு. என்னன்னா புரிஞ்சுக்க வேண்டியது, லிபரல் என்பதை நோக்கினால் சமூகம் நகர வேண்டியது, கன்சர்வேட்டிவ் நோக்கி நகர வேண்டியது. இப்ப லிபரல் நோக்கி நகரும் போது ஒட்டுமொத்த ஆட்களும் தங்கள் வசதிக்காக லிபரல் குளோபல் மக்களை பார்க்கறாங்க, வெளியூர்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெளிநாட்டு ஆட்களை பார்க்கறாங்க. அந்த தாட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே லிபரல் நோக்கி நகர்ந்துட்டு ரொம்ப கன்சர்வேட்டிவ் வந்து நம்ம வீட்டு பெண்களை வேலை கேட்க மாட்டோம். எல்லா வீட்டுல ஒரு ஐடியில வேலை பார்க்கறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, அவங்க கையில பணம் வருது, அவங்க வரவுல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் மாற்றமாக மாறிட்டே இருக்கும்போது நாம வந்து பின்னாடி கன்சர்வேட்டிவ் இருப்பதற்கு கன்சர்வேட்டிவ் இருந்தாம கட்டுப்பாட்டில் இருக்குன்ற நம்பிக்கையுடையவர்கள் அதை செஞ்சுட்டே இருக்காங்க. படித்தும் நாம லிபரலா இல்லைன்னா நாம மீண்டும் பின்னோக்கிய செயல்களில் ஈடுபட வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி வெற்றிகள் பார்க்கறதான் நம்பிக்கிட்டு இதுதான் சொல்லி இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளேயே தொடர்வதாக மாறி. நன்றி.